Good morning. Welcome to Government Exam Model Question. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கன்ஃபார்மாக நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த சேனல் பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்காக கொஷின் பேப்பர் பேட்டர்னில் என்சிஆர்டி அண்ட் டிஎன்பிஎஸ்சி புக்ஸ்லேருந்து கொஷின்ஸ் போடுறோம். மோஸ்ட்லி என்சிஆர்டி அண்ட் டிஎன்பிஎஸ்சி புக்ஸ்க்கு ஒரே மாதிரி சிலபஸ் மாற்றிட்டாங்க. ஸோ எக்ஸப்ஷனலாக இருக்கிறதும் என்சிஆர்டி புக்ஸ்லேருந்து போட்டுருவோம். ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் தமிழ் வேணாலும் தமிழில் ஃபாலோ பண்ணிக்கலாம், இங்கிலீஷில் வேணாலும் இங்கிலீஷில் ஃபாலோ பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஒரே கண்டென்ட் வச்சு 2 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்கு போகணும். இன்றைக்கி வந்துட்டு எத்திக்ஸ் அண்ட் கல்ச்சர் செகண்ட் லெசன் 11th இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பார்க்குறோம், பார்ட் 1. ஸோ இது வந்து இங்கிலீஷ் வெர்ஷன். First question, read the following statement and analyze whether the assertion follows a statement. The oldest civilization in India is Indus Valley civilization. It is developed on the banks of Indus River. This civilization is an urban civilization. As this civilization is developed in Indus River, it is called as Indus Valley civilization. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஐவிசி வந்து ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன் இன் இந்தியான்னு சொல்கிறாங்க. இது வந்து இண்டஸ் ரிவரில் தான் டெவலப் ஆகிருக்கு. இது வந்து அர்பன்னா நகர நாகரிகம்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட அசர்ஷன் பார்த்திங்கன்னா, இது இண்டஸ் ரிவரில் தோணுனால இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சொல்கிறோம். ஸோ ஏ ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட், அசர்ஷன் இஸ் ராங். பி போத் ஆர் கரெக்ட் பட் அசர்ஷன் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் த ஸ்டேட்மெண்ட். சி போத் ஆர் ராங். டி போத் ஆர் கரெக்ட், த அசர்ஷன் எக்ஸ்பிளைன்ஸ் த ஸ்டேட்மெண்ட். ஆன்சர் பார்த்தீங்கன்னா போத் ஆர் கரெக்ட், த அசர்ஷன் எக்ஸ்பிளைன்ஸ் த ஸ்டேட்மெண்ட். Second question, select the correct statement. IVC was first found in 1921 and it is estimated that it is 5,000 years old. Harappa was excavated 1920 in between Ravi and Satluj River, which is located in Mount Komari district of Old Punjab. C. Mohenjo-daro was excavated 1922, which is found as a 60 feet high mount of sand in Larkana district of Sindh province. D. Sir John Marshall compared Dravidian civilization and Indus Valley civilization. E. The period of IVC is dated between 3250 to 2750, which is accepted by the most of the historians. So A option B, D, E correct. B option A, B, D, E correct. C, B, C, D, E correct. D all are correct. So answer பார்த்தீங்கன்னா A, B, D, E correct. So C optionல வந்து என்ன தப்புன்னு பார்த்தீங்கன்னா, Mohenjo-daro was excavated 1922 correct, but it is 70 feet high mount of sand, not 60 feet high mount of sand. So first it was excavated 1921, 5,000 years old correct. ஹராப்பா வந்து 1920 ராவி அண்ட் சட்லஜ் நதிக்கரை நடுவில் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. எங்கன்னா மவுண்ட் குமாரி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஓல்டு பஞ்சாபில். மொஹெஞ்சோ-தாரோ வந்துட்டு 1922 எக்ஸ்கவேட் பண்ணியிருக்காங்க. 70 feet ஹைட் மவுண்ட் ஆஃப் சாண்ட், அது எங்கன்னா லர்கானா டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் சிந்தில். ஸோ ஜான் மார்ஷல் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, டிராவிடியன் சிவிலைசேஷனும் ஐவிசியும் கம்பேர் பண்ணியிருப்பார். ஸோ த பீரியட் ஆஃப் ஐவிசி இஸ் 3250 to 2750. Third question, which architectural building is considered as the best construction among IVC? Great Bath, Granary, King's Palace or Forts? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா கிரேட் பாத் தான் வந்து பெஸ்ட் ஆர்கிடெக்சரல் பில்டிங். Fourth, select the incorrect statement. The archaeological research carried in Arikamedu and Adichanallur shows the relationship between Tamil Nadu and IVC. The archaeological researcher states that Tamil Nadu might have possessed a very oldest urban civilization. Pragi, a Dravidian language, is being spoken in Baluchistan even now. D, none of the above. So answer பார்த்தீங்கன்னா ABC correct, அது none of the above, D தான் ஆன்சர். ஸோ அரிக்கமேடு அண்ட் ஆதிச்சநல்லூர் அங்கே இருக்கிற ஆர்கியாலஜிக்கல் ரிசர்ச் வந்துட்டு நமக்கு தமிழ்நாட்டுக்கும் ஐவிசிக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லுது. அதே மாதிரி தமிழ்நாடு வந்துட்டு இருக்கிறதுல ஓல்டஸ்ட் சிவிலைசேஷனாக இருக்கலாம், அர்பன் சிவிலைசேஷனாக இருக்கலாம் பர்டிகுலராக. ஸோ பிராகி அப்படிங்கிற டிராவிடியன் லாங்குவேஜ் வந்து இப்பயும் பலுசிஸ்தானில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஆல் ஆஃப் த அபவ் ஆர் கரெக்ட். Select the correct statement. So John Marshall researched IVC elaborately and proved that Harappa and Mohenjo-daro had connections with other parts of India. So John Marshall, R.D. Banerjee and Hirasu argues that IVC people are Dravidians and language spoken by Indus people must be ancient Tamil languages. Yavanas, that is Greeks, who came to Tamil Nadu called it as Trimilike. Nandivarma Pallava king who ruled Kanchipuram called Tamil king as Dravida kings. So answer for this is all are correct. So John Marshall researched IVC elaborately and proved that Harappa and Mohenjo-daro had connections with other parts of India. So John Marshall, R.D. Banerjee and Hirasu agrees that IVC people are Dravidians and language spoken by Indus people must be ancient Tamil language. So Yavanas called Tamil Nadu as Trimilike, Nandivarma Pallava called them as Dravida kings. So answer is all are correct. Sixth question, Great Bath is coated with dash to stop the leakage of water. Navy blue, bitumen, clay, none of the above. Answer for this is bitumen. Seventh question,
Select the statement which is correct about granary. Granary na Dhanya Kalajyam. The primary occupation of Indus people was agriculture, so they used granaries to store the food for future. Harappan granary is an example for storing foods. It has 160 feet length and 135 feet breadth. The height of the granary is 72 feet and it weighs 9 cubic feet. Each mandapa had 4 walls. This granary has many rooms and only food items were stored in it. The floor of this granary is coated with wax. So the option for this is 3AD correct. So enna thappun paapom. The primary occupation of Indus people was agriculture, so they used granaries to store the food for future. So adu correct. Harappan granary is an example for storing foods. It has 160 feet length and kuduthirukanga. It is 168 feet and 135 feet breadth correct. The height of the granary is 52 feet, not 72 feet, and it weighs 9 cubic feet. Each mandapa had 4 walls kadiyadu, 3 walls with 4 rooms. This granary has many rooms and only food items were stored in it correct. The floor of this granary is coated with wax nu sollirukanga, illa it is coated with plywood, marapalagainala adichirukanga. So 8th question, select the correct statement. Keeladi is the resident place of ancient people which is under the control of Indian government for research. This Keeladi is located 12 km southeast of Madurai in Sivagangai district. Next to Adichanallu, the next main place that is excavated in Tamil Nadu is Keeladi. So option all are correct. You know this is all are correct. நம்ம book 6 book kuda irukku. 9th, which game equipment is excavated more from Mohenjo-daro? A chessboards, B goli, C terracotta dolls, D chess coins. So எந்த கேம் எக்யூப்மெண்ட் வந்து மொஹஞ்சதாரோல எக்ஸ்கவேட் பண்ணியிருக்காங்கன்னா B goli தான் அதோட ஆன்சர். 10th question, read the below statements and select the correct statement. Gangadevi in her book Madura Vijayam mentioned Tamil Nadu as Dravida Desam and Tamil kings as Tamila kings. Indus Valley civilization is a developed urban civilization even before Aryan civilization. There is an evidence of central administration Mohenjo-daro. Streets extended from east to west and north to south in a grid pattern. Larger streets had breadth of 32 feet and small streets extended from 9 to 11 feet. So the answer for this is 3ABCD correct. So first paranga Gangadevi in her book Madura Vijayam mentioned Tamil Nadu as Dravida Desam and Tamil kings as Tamila kings. And B, Indus Valley civilization is a developed urban civilization even before Aryan civilization. C, there is an evidence of central administration Mohenjo-daro. D, streets extend from east to west and north to south in a grid pattern. E, larger street breadth had breadth of 32 feet னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 33 feet. அது ஒன்று தான் தப்பு. ஸோ நல்லா படிச்சிருந்தீங்கன்னா அது கன்ஃபார்மாக கண்டுபிடிச்சிருக்க முடியும். 11th question, read the following statement and assertion. Burying the corpse in north-south direction was a traditional practice prevailed in ancient Tamil Nadu and Indus Valley civilization. Square-shaped burial urns were found in Indus Valley civilization in Tamil Nadu. Statement is correct, assertion is wrong. B, both are correct but assertion does not explain the statement. C, both are correct. D, both are correct. Both are wrong. C, D வந்து both are correct. The assertion explains the statement. So இதில் பார்த்தீங்கன்னா burying the corpse in north-south direction was a traditional practice prevailed in ancient Tamil Nadu. Indus Valley civilization தான் கரெக்டு. ஆனால் ஸ்கொயர் ஷேப் பரியல்ஸ் வந்து கிடையாது. அது வந்து பார்த்திங்கன்னா குளோபல் உருளை ஷேப் பரியல்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக, அசர்ஷன் ராங். 12th question, select the correct statement. Harappa and Mohenjo-daro were trade centers. They used land route and sea route for trading. Trade happened only through barter system. They used bullock cart for trade while moving from one place to other. While trading through land route, they have travelled more than 2000 miles. So answer is 1, 2, 3, 4 correct. So Harappa and Mohenjo-daro were trade centers correct. They used land route and sea route for trading correct. Trade happened only through barter system correct. They used bullock cart for trade while moving from one place to another correct. So E option பார்த்தீங்கன்னா while trading while trading through land route, they have travelled 3000 miles. ஸோ அது ஒன்று தான் தப்பு. அதனால தான் 1, 2, 3, 4 கரெக்டுன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ 13th question, read the following statement and assertion. Indus Valley people worship Mother Goddess. In Mohenjo-daro, many seals with women are found. Statement is correct, assertion is wrong. Both are correct but assertion does not explain the statement. Both are wrong. Both are correct, the assertion explains the statement. So answer is A, statement is correct, assertion is wrong. So Indus Valley people worship Mother Goddess correct. In Mohenjo-daro many seals with women are found அப்படிங்கிற தப்பு. They have found it in Harappa. அதனால தான் assertion is wrongனு சொல்கிறோம். 14th, who found Lothal dockyard? யார் வந்து local dockyard வந்து கண்டுபிடிச்சாங்க? Krishna Reddy, Sir John Marshall, R.D. Banerjee, S.R. Rao. Answer is S.R. Rao.
15th question. Which is the first artificial harbour in the world? Lothal, Mesopotamia, Kalibangan, Secundaru. Answer is Lothal. Lothal தான் artificial harbour. இங்கே தான் வந்துட்டு இப்போ புதுசாக ஒரு artificial harbour கட்டுறாங்க with the help of Portugal government. இது வந்து current affairs news. 16th, match the following. ஸோ ஹராப்பா சட்லஜ் ரிவர் எந்த ஊர் எந்த ரிவரில் இருக்குது? மொஹிந்தாரோ காகர் ரிவர், ரூபார் ராவி ரிவர், லோத்தல் சட்லஜ் ரிவர், கேலிபங்கன் இண்டஸ் ரிவர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஹராப்பா சட்லஜ் ரிவர். ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஹராப்பா சட்லஜ் ரிவர், மொஹிந்தாரோ காகர் ரிவர், ரூபார் ராவி ரிவர், லோத்தல் சட்லஜ் ரிவர், கேலிபங்கன் இண்டஸ் ரிவர்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ ஹராப்பா எங்கே இருக்குன்னா ராவி அண்ட் சட்லஜ் ரிவருக்கு நடுவில் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ மொஹிந்தாரோ எங்கே இருக்குது அப்படின்னா இண்டஸ் ரிவரில் இருக்குது, ரூபார் வந்து சட்லஜ் ரிவரில் இருக்குது, லோத்தல் வந்துட்டு சட்லஜ் ரிவரில் இருக்குது, கேலிபங்கன் காகர் ரிவரில் இருக்குது. ஸோ ஹராப்பா ராவி ரிவர், மொஹிந்தாரோ இண்டஸ் ரிவர், ரூபார் சட்லஜ் ரிவர், லோத்தல் சட்லஜ் ரிவர், கேலிபங்கன் இண்டஸ் ரிவரில் இருக்குது. ஸோ 17th question, choose the correct statement. From the seals excavated from Harappa and Mohenjo-daro, it is clear that they worship trees. Pipal tree is a primary tree worshipped by them. They consider trees as male deity and female deity and worshipped it. A seal excavated from Harappa has a saint in sitting position engraved on it. Indus Valley people gave importance to religious life. So ஹராப்பா மொஹிந்தாரோவில் வந்துட்டு ஒரு கிடைச்ச முத்திரைகளில் வந்துட்டு ட்ரீஸை வர்ஷிப் பண்ணுற மாதிரியான சிம்பிள்ஸ்லாம் இருந்திருக்கு. அரச மரத்தை தான் அவங்க வந்து வர்ஷிப் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. காட் அண்ட் மேல் காட் அண்ட் ஃபீமேல் காடை வந்து ட்ரீஸாக கன்சிடர் பண்ணி வர்ஷிப் பண்ணியிருப்பாங்க. ஹராப்பாலேருந்து கிடைச்ச சீல்ஸ் வந்துட்டு வந்து சிட்டிங் பொசிஷன், ஒரு செயின்ட் வந்துட்டு சிட்டிங் பொசிஷனில் இருக்கிற மாதிரி இருக்குது. இண்டஸ் வேலி பீப்புள் கேவ் இம்பார்ட்டன்ஸ் டு ரிலீஜியஸ் லைஃப், சமய வாழ்க்கைக்கு வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆல் ஆர் கரெக்ட். இந்த இதுக்கு வந்துட்டு ஆல் ஆர் கரெக்ட். 18th question, who said people left Harappa and Mohenjo-daro due to economic depression? அதாவது பொருளாதார மந்தம். A. Krishna Reddy, B. Dr. Smith, C. Sir John Marshall, D. Shilde. Answer is Krishna Reddy. So Krishna Reddy தான் என்ன சொல்லியிருப்பாருன்னா Harappa and Mohenjo-daro people left the places due to economic depression. 19th, read the following statement. Read the following statement in assertion. Statement when the pictograph found in Indus seals by their languages. The scripts were written from left to right and right to left. ஸோ அதில் சித்திர வடிவ எழுத்துக்கள் சிந்து சமவெளி நாகரிகம் அந்த முத்திரையில் கண்டுபிடிச்சது வந்து அவங்களோட மொழின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஃபஸ்ட்டு லெஃப்ட் டு ரைட் எழுதியிருப்பாங்க, தென் ரைட் டு லெஃப்ட், அப்படியே கீழே வந்து நெக்ஸ்ட் லைன் வந்து ரைட் டு லெஃப்ட்டில் எழுதியிருப்பாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட், அசர்ஷன் இஸ் ராங். போத் ஆர் கரெக்ட் பட் அசர்ஷன் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் த ஸ்டேட்மெண்ட். போத் ஆர் ராங், போத் ஆர் கரெக்ட், அசர்ஷன் எக்ஸ்பிளைன்ஸ் த ஸ்டேட்மெண்ட். ஆன்சர் பார்த்தீங்கன்னா போத் ஆர் கரெக்ட், த அசர்ஷன் எக்ஸ்பிளைன்ஸ் த ஸ்டேட்மெண்ட், அப்படி தான் அவங்க எழுதியிருப்பாங்க. 20th question, the written form of North Brahmi and South Brahmi are developed from. இதிலிருந்து டெவலப் ஆயிருக்கு. பிக்டோகிராஃப், இண்டஸ் வேலி ரிட்டன் ஃபார்ம், லைன் ஸ்கிரிப்ட், ரவுண்ட் ஸ்கிரிப்ட். ஸோ அது பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலி ரிட்டன் ஃபார்ம் அதுலேருந்து தான் வந்திருக்கும். எதுனா நார்த் பிராமி அண்ட் சவுத் பிராமி. செலக்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். In the outward of cities, canals were constructed using cements to avoid pollution. Health and cleanliness were maintained properly. Aesthetic arts were encouraged. The language used by Indus Valley people is considered as the mother of all South Indian languages. Tamil language possesses a speciality which other language doesn't have in the world. Letter sounds like la, ta, ra, vi are found in Indus seals. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிட்டிக்கு வெளியில் வந்துட்டு நிறையா கால்வாய்கள்லாம் தோண்டி சிமெண்ட்னால போயிருக்காங்க பொல்யூஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் சுகாதாரம் மற்றும் சுத்தத்துக்கு வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் கவின் கலைகள், அது கலைகளுக்கு வந்து அதிகமான என்கரேஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இண்டஸ் பீப்புள் யூஸ் பண்ண லாங்குவேஜஸ் தான் வந்துட்டு சவுத் இண்டியன் லாங்குவேஜஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா முன்னோடியாக சொல்கிறாங்க. ஸோ தமிழ் லாங்குவேஜ் வந்து அதிகமான ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அதில் இருக்க சவுண்ட்ஸ் எஸ்பெஷலி லா, சிறப்புழகரம், தா, ரா, வீலாம் பார்த்திங்கன்னா மற்ற லாங்குவேஜஸில் இருக்காது. இந்த சிம்பிள்ஸ்லாம் வந்து இண்டஸ் சீல்ஸ்லேயும் இருந்திருக்கு. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் இஸ் ஏபிசிடி கரெக்ட். ஸோ என்ன தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ ஆப்ஷனில் ல, ந, ல, ரா, நா இதுதான் வந்துட்டு அவங்க சீல்ஸ் நம்ம பார்த்துருப்போம். இந்த லெட்டர்ஸ் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க, அது மட்டும்தான் அதில் தப்பு. ஸோ அது எல்லாமே கரெக்டாக பார்த்துருக்காங்க. 22nd question, match the following. Secundaru, Kabir district, Gujarat. Dholavira, Saraswati river. Kodji, Haryana. Banavali, Gujarat. Sarkatoda, Sindh province. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா சகுந்தாரோ எங்கே இருக்குது அப்படின்னா சரஸ்வதி ரிவர் மேலே இருக்கும். தோலவிரா கபீர் டிஸ்ட்ரிக்ட் குஜராத்தில் இருக்குது. காட்ஜி சிந்த் ப்ராவின்ஸில் இருக்குது. பனாவலி ஹரியானா இருக்குது. சர்க்கட்டோடா குஜராத்தில் இருக்குது.
Daru, Saraswati River, Dholavira, Kabir district, Gujarat. Kardji, Sindh province. Banavali, Banavali, Haryana. Sarkatoda, Gujarat. ஸோ இது கண்டிப்பாக கொடுத்து மேட்ச்சில் கேட்பாங்க. நம்ம புக்கில் 11th புக்கில் வந்து ஒரு 10 பிளேசஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கான அந்த பிளேசஸ் இருந்ததுக்கான பிளேசஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ முடிஞ்சால் அது எல்லாத்தையும் வந்துட்டு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 23rd, வாட் இஸ் யூஸ்ட் பை இண்டஸ் வேலி பீப்புள் ஃபார் மெஷர்மெண்ட்? ஸோ மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்காக என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க? அயன் ஸ்கேல், கோல்ட் ஸ்கேல், பிரான்ஸ் ஸ்கேல், காப்பர் ஸ்கேல். தே ஹவ் யூஸ்ட் பிரான்ஸ் ஸ்கேல். அதுதான் மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரீட் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அசெஷன். Seals are the artistic material in Indus Valley civilization. Many seals of IVC have human images engraved on it, which stands as an essential evidence to know their history. Statement is correct, assertion is wrong. Both are correct, but assertion does not explain the statement. Both are wrong. Both are correct, the assertion explains the statement. Answer is A. Statement is correct, assertion is wrong. Seals are the artistic material in Indus Valley civilization. That's correct. Many seals of IVC have human images engraved on it, which stands as an essential evidence to know their history ன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அது தப்பு. அது வந்து ஹியூமன் இமேஜஸ் இருக்காது. அதில் என்ன இருக்குன்னா லெட்டர் ஷேப்ஸ் தான் அதில் இருக்கும். ஸோ அதனால தான் அந்த அசர்ஷன் வந்து நம்ம ராங்குன்னு சொல்கிறோம். 25th question, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த வேர்ட் பசுபதி? காடஸ், B, god of saints, C, god of animals, D, god of nature. ஸோ ஆன்சர் இஸ் C, god of animals. விலங்குகளின் கடவுள் தான் பசுபதி. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.